இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளும் புகைப்படங்களும் போது அந்த அமைச்சர்கள் வெளியே வந்து பதில் கூட சொல்லல. ஒரு 10-15 நாள் மா சுப்பிரமணியன் அண்ணன் வந்து காணா போயிட்டார். சோ இந்த வெளிப்படைத்தன்மை வந்து திமுக அரசுகிட்ட கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை மறைக்கணும். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இருமொழி கொள்கை எடுப்பாங்க, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ டீலிமிடேஷன் பிரச்சனை எடுத்துக்குவாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுக்காக நாங்கள் மட்டும்தான் பிஜேபி தாக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. சோ இங்க இருக்க மாநில பிரச்சனைகளை வந்து மறைக்கிறதுக்காக இவர்கள் பழைய பிரச்சனைகள் அப்படியே கையில் எடுத்து டைவெர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கூட வடக்காடுல நேற்று அண்ணன் திருமாவளவன் பேசும்பொழுது அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். மாசம் 2-3 பிரச்சனை வருது, போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணி முடிச்ச உடனே காவல்துறையை வந்து அட்டாக் பண்ணுவாரு. ஆனா அந்த காவல்துறையை வந்து யாரு ஹேண்டில் பண்றா? யார் காவல்துறைக்கான அமைச்சர்? அந்த அமைச்சரை போய் ஏன் முறையிட மாட்டேங்கிறீங்க? 3 நாள் போராட்டம் முடிச்ச உடனே திமுக அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு டக்குன்னு மாத்தி பேசுறாரு. சோ இன்னைக்கு தலித் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில, அதுதான் அன்னைக்கே நான் குரல் கொடுத்தோம். வேங்கவயல் பிரச்சனையில உண்மையான நேத்து கூட வந்து பேசும்போது வந்து சொன்னாரு, நான் வந்து வேங்கவயல் போலையா, தவறான தகவல் கொடுக்குறாங்கன்னு. நாங்க வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அட்டாக் பண்ணல, நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம். அதாவது அந்த பிரச்சனை ஆனவொடனே நியூ இயர் அன்னைக்கு அவர் போனாரு, பார்த்தாரு. ஆனால் அதற்கப்புறம் பிரச்சனைகள் வந்து அதிகமாச்சு. முதலமைச்சர் பல முறை சந்திச்சாரு, மக்களுக்காக போய் நின்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்பொழுது அவரை பார்க்கும் பொழுது நானும் இருந்தேன். அந்த ஊர் மக்கள் நானையும் பார்த்தேன். என் ஆபீஸ் வந்திருந்தாங்க, என்னோட தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்துல இருந்து அந்த பிரச்சனையை சொன்னாங்க. அந்த பிரச்சனைகள் அந்த முரளிராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்று பேசினாரு. அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது அண்ணன் திருமாவளவன் வந்து ஓகே, இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமா விசாரிச்சு ஒரு முடிவெடுக்கும் நம்பினாரு. ஆனால் யாரு வந்து அந்த மலம் தண்ணீர் குடிச்சாங்களோ அதே மக்கள் வந்து கலந்துகிட்டேன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த வேங்கவயல்ல அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை போட்டு, ஏன் விசிகாவுடைய தோழர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது கூட ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக அந்த அறிக்கை கொடுத்தாங்க. அண்ணன் எனக்குடைய தகவல் படி அண்ணன் திருமாவர்கள் வந்து அங்க போகணும்னு முயற்சிக்கும் பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு அங்க போகக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன். ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில அதுல ஜூனியன் விகடன்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பேரும் அப்ஸ்காண்ட்ல இருக்கும் பொழுது, அதாவது இந்த அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட நாங்க தான் இந்த தண்ணியில வந்து மலத்தை கலந்தோன்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப வலியோட சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த வலிகளுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தீர்வாகாது. எங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் எப்படி பண்ணணும், எப்படி பிரச்சாரத்தை உருவாக்கணும், எங்க தலைவருக்கு தெரியும், என் கட்சிக்கு தெரியும். எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த வேங்கவேல் பிரச்சனைய அப்படியே பேசி அப்படியே முடிச்சுட்டாங்க. நான் பேசி முடிக்கிறேன். சோ அப்படி இருக்கும் பொழுது அது அந்த சிச்சுவேஷன்லயே, அதாவது இத வந்து தலித் ஒரு இன்னொரு ஜாதி அப்படின்னு பிரிக்கக்கூடிய உணர்வு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் திமுகவுடைய அடிப்படை கட்டமைப்புகளுடைய தலைவர்கள் அந்தந்த ஊர்ல உருவாக்குறது. 2 ஜாதிக்கான பிரச்சனைகளை வந்து ஜாதி பிரச்சனையா மாத்துறாங்க. இது வந்து ஒரு உளவியலா ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கலா, அதாவது மன பிறழ்வுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலையை செய்யும் பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ணி காவல்துறையினால கைது செய்ய முடியாத பொழுது, அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள் என்ன ஆகும்? ஓகே, அங்க சரியா நடவடிக்கை எடுக்கல, நம்ம திருப்பியும் வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல அதிகமா, அதுவும் இந்த 3-4 வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுவும் தலித் மக்களை நோக்கிய மிகப்பெரிய அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட வந்து எஸ்பி அவர்கள் சொல்றாரு இது வந்து ஜாதி கலவரம் இல்லைன்னு. ஆனா தலித் மக்கள் இருக்க பகுதியில தான் குடிசைகள் எரிக்கப்பட்டிருக்கு, கார் எரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறிட்டா ஏன் முன்னாடி நீ கார் ஓட்டுறியா அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் இது வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கே தவிர, பெரும்பாலும் எல்லா ஜாதியில் இருக்கக்கூடியும் கடுமையான ஏழ்மையான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து ஜாதி கலவரம் பண்ணுங்கிறவரை 95-97% மக்களுக்கு வந்து அந்த எந்த ஜாதியிலுமே கிடையாது. அரசியலுடைய அடிப்படையை வச்சுக்கிட்டு சங்கங்கள்ங்கிற போர்வையில உருவாக்கும் பொழுது இது இந்த பிரச்சனைகள் கண்டினியூஸா இருக்குது.